டோவி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் நம்ம எல்லாருமே எழுதியிருப்போம். பட் இன்னும் அதுக்கான ஒரு ஆன்சர் கீ வெளிவரல. இதை பற்றி சில தனியார் போட்டித் தேர்வு மையங்கள்லேருந்து சில கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. கட் ஆஃப் மார்க்கும் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுதுறதுக்கு 10th பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா டிகிரி முடித்தவங்கலேருந்து பிஹெச்டி பண்ணவங்க வரல இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதனாலேயோ என்னவோ பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்சம் பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான தமிழக அரசோட காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எவ்வளோ இருக்குன்னா 6244 காலி பணியிடங்கள் மட்டும் தான் இருக்குது. இதை நிரப்புறதுக்காக தான் இந்த டைம் நம்ம குரூப் 4 வச்சுருந்தாங்க. ஆனால் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட அதில் 17,50,000 பேர் மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இது 4.5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதலை. இதை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. இப்போது எப்போவுமே நமக்கு எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே நமக்கு ஒரு ஆர்வத்தில் மறுநாளோ இல்லை மறுநாளோ எப்போ ஆன்சர் கீ வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கிறது வழக்கம் தான். பட் இந்த டைம் பார்த்தோன்னா 2 வீக்ஸ் ஆயுமே கூட நமக்கு ஆன்சர் கீ டிஎன்பிசி தரப்புலேருந்து வெளிவரல. இருந்தாலும் அதே நேரத்தில் தனியார் போட்டித் தேர்வு மையங்களில் சில பேர் இவ்வளோ தான் கட் ஆஃப் மார்க், இந்த கட் ஆஃப் மார்க் எடுத்தால் நீங்கள் இந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த அளவுக்கு இந்த டைம் இருந்தது. இது எல்லாருடைய கருத்துமாகவே இருக்குது, தேர்வர்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட கட் ஆஃப் மார்க்கை வெளியிட்டிருக்காங்க. அதுபடி ஜென்ரல், அதாவது பொதுப்பிரிவு இருக்காங்க இல்லையா, இந்த பொதுப்பிரிவில் 174 மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி பட்டியலில் நம்ம பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, பிற்படுத்தப்பட்டவர்கள் 172 மதிப்பெண்கள் எடுக்கணும். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் 172 சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் 169, அருந்ததியினர் 167, இஸ்லாமியர் 165, பழங்குடியினர் 164 மதிப்பெண்கள், அதாவது 164 கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் அளிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரியும், அதே டைம் இந்த அனைத்து சமூகத்தினரும் இருக்காங்க இல்லையா, இவங்களில் மூணு கொஸ்டின் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சில தனியார் போட்டித் தேர்வு மையங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் கூடுதா இல்லை அவங்க சொன்ன மாதிரி கூடுதா இல்லை குறையுதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே நேரம் இந்த டைமான குரூப் 4 எக்ஸாம் இந்த இயரோட லாஸ்ட்டில் எக்ஸாம் திருத்தப்பட்டு அதுக்கப்புறமா 2025 தான் ரிசல்ட் வெளியிடுறதாகவும் ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால திருத்துறதுக்கு அவங்களுக்கு 6 மாத காலங்களுக்கு மேலே எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தேர்வு அரசிட்டிருந்து நமக்கு ஒரு அறிக்கையும் வெளியாகிருக்கு. இது உண்மையான தகவலா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ்களை, டிஎன்பிசி சார்ந்த அப்டேட்ஸ்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய விஷயங்களை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.